ஐயோ எப்பப்பா திவ்யாவோட அப்பா ஜாதி வெறியில மூத்த பொண்ணோட மாப்பிளையை வெட்டி இருக்காரு. திவ்யா பின்னாடி சுத்தம் எல்லாத்தையும் அவன் முறை மாப்பிள்ள மாண்டி பாக்குற இடத்தெல்லாம் விரட்டி வெட்டுறான். இதுதான் பிரச்சனை நினைச்சா உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு வர பெரிய பிரச்சனை இருக்காடா. இந்த பிரச்சனைக்கு மத்தியில உன் காதல் நிறைவேறுமாடா சத்யா? நீ சொல்றது கடுதாண்டா. இனிமே இவன் காதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காதரா. யோ, நடக்காதுன்னு சொல்றதெல்லாம் நண்பர்கள் இல்லாத சொல்றதியா? நாம இவ்வளவு நண்பர்கள் இருக்கும்போது எப்படி நடக்காம போகும்? பாத்துலாம். டேய், வேகமும் விவேகமும் உள்ள வயசுல நம்ம வயசு நம்மளாலே சாதிக்க முடியலன்னா ரெண்டு பேரோட அப்பாட்டையும் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்போம். இந்த சாமிக்கு முன்னாடி சொல்றேன்டா, இது வரைக்கும் லவ்வர்ஸ்னால தான்டா பெத்தவங்களுக்குள்ள பகை வந்திருக்கு. ஆனா உங்க லவ் சக்சஸ் ஆனா ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்க பகை நீங்க அவங்கள ஒண்ணு சேர வைப்பண்டா. உங்களுக்காக எங்க உயிரே கொடுப்பண்டா. ஓகேடா? லட்சுமியம்மா, லட்சுமியம்மா. என்னடி சரசு, ஏன் கத்திட்டு வர? திவ்யாம்மா போட்டோட ஒரு தம்பி போட்டோவும் இருக்கு. யார் திவ்யா? எனக்கு தெரியாதுமா. திவ்யா எங்கடி? கீழே இருக்காங்கம்மா. திவ்யா! என்னம்மா காலேஜ் போற நேரத்துல நுயின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? மேல இருந்து இடி விழற மாதிரி ஏன் அப்படி கத்துறீங்க? இங்க தானே இருக்கேன். யார் இவன்? யாரு? அம்மா, இத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். சொல்லு. அம்மா, நான் இவர் தான் காதலிக்கிறேன், இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். பாடி பாடி. ஐயோ, இப்படியே பிடிக்க போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? யார் அவ? சொல்லு, சொல்லுடி, சொல்லுடி. யார் அவ? அம்மா, சின்ன புள்ளையில சங்கீத கத்து கொடுத்தாங்கல்ல டீச்சர், அந்த டீச்சர் அம்மாவோட பையன். அப்போ புள்ள. என்னடி சொன்ன? சொல்லு. அப்போ புள்ளம்மா. நிஜமாவா சொல்ற? என்ன பெத்த ராசாத்தி, என் நெஞ்சில பால வந்துட்டேன். அப்பம் பண்ண பாவத்துக்கு நானும் சேர்ந்து குத்தம் பண்ணவளா கூனி குறுகி உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி ஒரு நல்ல வழி காமிச்சுட்டேன். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீட்டுல இருந்த டீச்சர் அம்மாவும் அப்ப பிள்ளையும் நம்ம வீட்டுல இல்லையேன்னு கேட்டுட்டே இருந்தேல்ல. இப்ப சொல்றேன்டி, இந்த வீடு நம்ம வீடு இல்லடி, இந்த வீடு அவங்க வீடுடி. இந்த வீட்டை விட்டு அவங்களா போலடி, உங்க அப்பா தாண்டி அவங்கள துரத்தி விட்டுட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, உண்மைதான். அம்மா, அப்பா டீச்சர் அம்மா குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கலம்மா. அப்பா செஞ்ச துரோகத்துக்கு நான் நேர்ல போய் அப்போ போல அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்பதான் என் மனசு ஆறும். திவ்யா, டீச்சர் அம்மா என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா திவ்யா? எங்க அப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவங்க பண்ண தப்புக்கு அப்பா புள்ளைய பிரிச்சிடாதீங்க டீச்சர் அம்மா. ஆமா, நீ இன்னும் ஏன் என்ன டீச்சர் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க? அத்தைன்னு கூப்பிடுமா. அத்தை, அத்தை. அப்ப பிள்ளை, ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? கேக்குறேன்ல, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு திவ்யா யாரு? அம்மா, திவ்யான்னு நீயே சொல்லிட்டம்மா. உன் ஸ்டூடெண்ட் தான்மா இது. அதெல்லாம் தெரியும் எனக்கு. என்ன லவ்வா? ஆமாம்மா.
இன்னைக்கு அவ வந்திருந்தா. வந்த உடனே ஒரு ரூம்ல போய் போட்டோ எல்லாம் பார்த்தா. ஒரு ரூம்ல இருக்கிற அவ போட்டோவை பார்த்துட்டு என் கால்ல விழுந்துட்டா. டீச்சர் உங்க அப்பா பிள்ளை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டா. டீச்சர்னு கூப்பிடாதம்மா, அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்னேன். அம்மானா அம்மாதான். பாரு, அது பரவாயில்லம்மா. திவ்யா உங்க அப்பா ஒரு துரோகி, இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாருமா. என்னம்மா பண்றது? அவர் கடக்குறாரு, விடுறா. ரா பொழுது போகட்டும், விடியட்டும். காஃபி கொண்டு போய் கொடுப்பேன் பாரு. அப்ப போடுறேன் பாரு ஒரு சீனு. போகாத திவ்யா, வீட்டு விட்டு வெளியே போகாத திவ்யா, போகாத திவ்யா. என்னடி அவன் ஏதோ மழை பெய்யுது, திவ்யா உள்ள வந்துரு, கொடை பிடிச்சுக்கோ, இடி இடிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். வெளியே போனீங்கன்னா உனக்கு ஜுரம் வந்துரும் திவ்யா. டேய், என்னடா, என்ன கண்ணா, உடம்பு சரியில்லையா? ஆஹா, எங்க நம்ம அப்பா புள்ள வேலைக்கு போல நீங்களே பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு. திவ்யா போட்டோவை பார்த்து தாங்க புலம்பிட்டு இருந்திருக்கான். திவ்யா இது திவ்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, சின்ன வயசுல நான் தானே பாட்டு சொல்லி கொடுத்தேன். அவளை எனக்கு தெரியாதா? ஏய், அந்த போட்டோல எப்படி இருக்கா, இந்த போட்டோல எப்படி இருக்கா? இவதான் திவ்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? வெள்ளச்சாமி அண்ணன் மக தானே. வெள்ளச்சாமி அண்ணனா? அன்னைக்கு அவன் அந்த ஹோட்டல் கிட்ட அவளை காமிக்கும் போது அவ கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. வெள்ளச்சாமி அண்ணனா? 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்காலம் தேர்வு பண்றீங்களா? ஏய், இப்ப சொல்றேன், இந்த பொண்ணோட பேச்சை எடுத்தீங்க இந்த வீட்டுல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இருங்க, இப்ப ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? நமக்கு இருக்கிறதே ஒண்ணு கண்ணுன்னு ஒரே ஒரு செல்லப்புள்ள. அவன் ஆசைக்கு ஏத்த மாதிரி சேர்த்து வைப்போமா, அதை விட்டுட்டு டென்ஷன் ஆயிக்கிட்டேன். ஏய், நீ சொல்றத பார்த்தா அந்த வெள்ளச்சாமி வீட்டுல போய் என்ன பொண்ணு கேட்க சொல்ல போறீங்க? ஆமாங்க, இப்ப அததான் சொல்லலான்னு வந்தேன். டேய், வர்ற கோவத்துக்கு அது இல்லங்க, மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் இயல்பு. அதையே யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கையே இல்லைங்க. குற்றம் செய்யாதவங்க யாருங்க இருக்காங்க? ஒண்ணு சொல்றேங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. அதையே மனசுல வச்சுக்கிட்டு பெருமை இந்த மாதிரி ஆணவம் பிடிவாதம்னு வச்சிட்டு இருந்தாக்கா வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு போகவே முடியாதுங்க. நம்ம புள்ள பாவங்க, அரண்மனையில ராஜகுமார மாதிரி வளர வேண்டியவன். நீங்க பண்ண சின்ன தப்புனால தோ இந்த வீட்டுல வளர வேண்டியதா போச்சு. அவன் வாழ்க்கையில என்ன ஆசைப்படுறான்? திவ்யாவோட வாழணும்னு ஆசைப்படுறான். அத நீங்க நினைச்சா செய்ய முடியாதா? தப்பு பண்றது மனுஷ இயல்புங்க, அதை திருத்திக்கிறது மனுஷத்தனம். நீங்க தப்பு பண்ணதில்ல? சரி, அதை விடுங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் தப்பு பண்ணவங்களை மன்னிக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நம்ம போய் பொண்ணு கேட்டுடலாங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க, வாங்க போலாம். சரி, வா, இஷ்டம். பழசெல்லாம் மறந்துடுங்க, வாங்க. ஐயா, அம்மா, உள்ள வரலாமா? உள்ள வாங்கம்மா, வாங்க வாங்கய்யா, உள்ள வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்திரிங்கம்மா. நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. திவ்யா, வா, ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அத்தை 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 நான் ஆசீர்வாதம் நல்லா இருமா. மாமா மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. திவ்யாவை பொண்ணு கேட்டு போலான்னு வந்தோம். உங்க வீட்டு பொண்ணுமா? உங்க வீட்டு மருமக. போலாம் வாங்க மாமா. அப்படியே கூட்டிட்டு போயிட முடியுமா? எல்லாம் முறைப்படி கேட்கணும்ல, முறைப்படி கேட்கலான்னு வந்தோம். எப்போ நீங்க சரியா தான் சொல்வீங்க. என்னங்க என்னது? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு? சொக்கலிங்கம் தானே நீ? என்ன விஷயமா வந்திருக்க? வெள்ளச்சாமி, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். ஏன் பொண்ணை கேட்டு வந்திருக்கியா? என்னையா வெத்தலை பாக்கு 4 பழம் வாங்க காசு இருந்ததுன்னா உடனே ஏன் பொண்ணை கேட்டு வந்துருவியா நீ? இது ஒரு 30 ரூபா, அது ஒரு 40 ரூபா, மொத்தம் சொத்து மதிப்பே 70 ரூபா தானே? கல்யாண வயசுல பொண்ணு இருந்தா 4 பேர் கேட்டு தானங்க வரும். பொண்ணு இருந்தா ஐயரே, இது என்னையா? இது கோவில் பிரசாதம். இது பக்கத்துல வச்சு என்ன ஆகும்? கோவில் பிரசாதம் பக்கத்துல கோழிக்கறி வைக்கலாமா? அபச்சாரம் எல்லாமே தீட்டாயிடும். அதேதான் எங்கேயும். ஏன் அந்தஸ்து என்ன, அந்த ஆள் அந்தஸ்து என்ன? எப்படியா ஒண்ணு? வெள்ளச்சாமி, அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. மனசுக்குள்ள ஆசைப்பட்டது கிடைச்சாதான் சந்தோஷம், நிம்மதி.
பையன் மனசுல உன் பொண்ணும் உன் பொண்ணு மனசுல என் பையனும் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா நமக்கு சந்தோஷம். சந்தோஷத்தை பத்தி பெரிய லெக்சர் கொடுக்குற? வெளியே போங்க எல்லாரும். அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுத்துருங்க அண்ணே. உங்க கால்ல வேணாலும் விழுற. கௌசல, அம்மா நீங்க போய் இவர் காலில் விழுறீங்க. நீங்க இவர் காலில் விழுந்தா எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாமா. எனக்கு நீங்க தான்மா முக்கியம். அப்பா வாங்கப்பா, அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கப்பா, வாங்கம்மா, போலாமா. நம்ம யாரும் வேணாமா. திவ்யா, வெள்ளு. சொல்ல கேட்க உள்ள வா. அவன் அந்த சென, நம்ம அந்த சென. மாயாண்டி, திவ்யாவை கொண்டு பணமாக்குறத விட பணமாக்குறது தான் புத்திசாலித்தனம். கொம்பேரி கோபுரான்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றதா அவன் வேலைய. அவங்கிட்ட உன் திவ்யாவை வித்துற வேண்டியதுதான். மச்சான் சொல்ற மாதிரி அவங்கிட்ட அவளை ஒப்படைச்சா பணத்துக்கு பணம் மாச்சு அவங்க அப்பனும் பைத்தியக்காரன் ஆயிருவான். சத்யாவுக்கும் அவ கிடைக்க மாட்டா. திவ்யாவும் சிக்கி சீரழிஞ்சிருவல்ல. ஒரு கல்ல 2 மங்க அடிக்க தான் பிளான் பண்ணேன். ஆனா தோப்பே அடிக்க ஐடியா கொடுத்துட்டீங்களாடா. அசத்திட்டீங்கடா. சரி, அந்த கொம்பேர் கோபுராவை எப்பரா கனெக்ட் பண்றது? அவனை பத்தி எல்லாம் விசாரிச்சு வச்சுட்டேன் மாப்ள. நாளைக்கு களவாணி பாறைக்கு வரானா. யார் அது? என் மாமன் உனக்கு பாம்பு கடிச்சிச்சு சார். அதான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறோம் சார். பாம்பு கடிச்சிருச்சா? சரி சரி, சீக்கிரம் போ.